ராமகிருஷ்ணனா பேசுகிறேன். கோவை கலைமகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உங்களெல்லாம் சந்திப்பு ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். அற்புதமான ஒரு பட்டிமன்றம் நடந்தது. மாணவ ஆசிரியர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அற்புதமான கல்லூரி, சுற்றுச்சூழலாம் ரொம்ப இயற்கையோடு ஒட்டி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே படித்த மாணவர்கள் இன்றைக்கி இந்தியாவில் பெரிய பெரிய இடத்துல நிறைய பேர் ஃபாரின் வரைக்கும் போய் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கல்லூரி. அப்புறம் வேறு என்னமா அந்த கல்லூரி சொல்லணும்னு சொல்கிறேன் சார். கல்லூரி ஒரு 28 வருஷமா இந்த கிராமத்துல இயங்கிட்டு இருக்கு. இந்த கல்லூரியோட மோட்டோ என்னன்னா லைட் வித்துன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கிராமத்துல இருக்கிற இளைஞர்களோட வாழ்க்கையில ஒளியேற்றம் இருப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரி. நிறைய பெண் குழந்தை இந்த கிராமத்துல இருக்க கல்லூரியில இருக்கிறதுனாலதான் அந்த பெண்கள் இங்க படிச்சு இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நாடு மட்டும் இல்ல, உலகளாவிய இடத்துல எல்லா இடத்துலயும் எங்க பசங்களாகட்டும் பொண்ணுகளாகட்டும் வேலை வாய்ப்பு, தொழில் முனைவோராகவும் உங்களை மாதிரி நடிகராகவும் யூடியூபராகவும் நிறைய பேர் இருக்காங்க. கல்லூரி நாலேஜ், ஸ்கில், அட்டிடியூட் அப்படின்ற 3 விதத்திலையும் நாங்க குழந்தைகளை ட்ரெயின் பண்றோம். அறிவுடும் போது டிகிரி ஆட்டோமேட்டிக்கா சிலபஸ் வந்துடும். அதுக்கப்புறம் மனப்பாங்கு ரொம்ப முக்கியம், திறமை ரொம்ப முக்கியம். இந்த திறமைக்கும் மனப்பாங்கு வளர்க்கிறதுக்கும் நிறைய ப்ரோக்ராம் நம்ம பண்ணி அவங்க ஒரு முழு மனிதனாக அவங்களோட ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த சொசைட்டிக்கும் ஒரு நல்ல ஒரு மனிதனாக திருப்பி கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா ஒரு நேரம் 2 நேரம் சாப்பிட்ற குழந்தைங்க தான் எங்ககிட்ட படிக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த கல்லூரி விட்டு வெளியில போகும்போது அந்த குடும்பம் இன்னொரு ஸ்டெப் 2 ஸ்டெப் மேல வரணுங்கிறது ஒரு குறிக்கோளா வச்சுட்டு இயங்கக்கூடிய கல்லூரி. பணத்துக்காகவோ இல்ல லாபத்துக்காகவோ நடக்கக்கூடிய கல்லூரி இது கிடையாது. இது எங்க கிராமத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளும் எல்லா குடும்பங்களும் மேல வரணுங்கிறதுக்காக நாங்க நடத்துறோம். அப்புறம் வேலை வாய்ப்புகளுக்கும் தனி ஒரு டீம், ஒரு 10 பேர் வச்சு ட்ரைனிங் கொடுத்து அவங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். எல்லாரும் பண்ற மாதிரி எம்என்சிஸுக்கு மட்டும் நாங்க ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், பேங்கிங் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு இதுக்கெல்லாம் ஒரு சென்டர் வச்சிருக்கோம். கோவை கலைமகள் அகாடமி ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு அதுல எங்க கல்லூரிக்கு வரவங்க நிறைய பேர் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய குழந்தைகள் டிஎன்பிஎஸ்சில நிறைய நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவாங்கன்றதுனால அந்த எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கோம். சார், சிறந்த முறையில ஒரு சேவை மனப்பான்மையோட இந்த கல்லூரி இயங்கிட்டு இருக்குங்க. நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 10.15 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட். கலைமகள் கல்லூரிக்கு மட்டும் சுமார் 10 ஏக்கர் லேண்ட் இருக்கு. ஸோ இதில் எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணோம். இன்னொன்று, கோயம்புத்தூர்ல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கிராமத்து குழந்தைங்க படிக்கிற மாதிரி வச்சு ரொம்ப அஃபோர்டபுளா நம்ம வச்சிருக்கோம். அதோட மட்டும் இல்லாம தேசிய தர நிர்ணய குழுன்னு ஒண்ணு இருக்குங்க சார். காலேஜஸ் தரம் அதுல நாங்க டாப் A+ வாங்கியிருக்கோம். அதே மாதிரி தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள், தன்னாட்சி வாங்குறதுக்குன்னே ஒரு தகுதி வேணும். 10 வருஷம் சீனியாரிட்டி இருக்கணும், பிளஸ் A வாங்கி இருந்திருக்கணும் தரவரிசையில. நாங்க கடந்த 6-7 ஆண்டுகளால் தன்னாட்சி நிறுவனமாக பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்கி. வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள்.